ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூவர் சேனல். இன்னும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் வந்து சாண்ட்ரா பிரஜினோட கப்பிள் கேம் ப்ளே பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோடய பர்செப்ஷன் வந்து வெளியில் இருக்க பீப்புளும் அண்ட் உள்ளார இருக்க பீப்புள் கிட்ட இருந்தும் வேறுபடுது. அதனால் நான் அதை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட்டு கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறது, பிக் பாஸ் செலெக்ஷன் டீம் தான் இவங்க கப்புளுன்னு தெரிஞ்சு தான் இந்த சீசன் 9 இவங்கள கண்டஸ்டண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சீசன் 2 கூட ஒரு டைவர்ஸ் கப்புளஸ் கண்டஸ்டண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹிந்தி பிக் பாஸில் 2 to 3 கப்புள்ஸை ஒரே சீசனில் செலக்ட் பண்ணி உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க. மலையாளத்தில் கூட ஒரு கப்பில் உள்ளார அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பிக் பாஸுங்கிறது ஒரு பியூர்லி கேம் ஷோங்க. இதோட வாக்கியமே எதிர்பாராததை எதிர்பாருங்கள். ஸோ அன்ஃபேர் அப்படின்னு சொல்கிறதுங்க கண்டிப்பாக ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். இது ஒரு கேம் ஷோ, அவ்வளோதான். செகண்டு நான் உங்கள்கிட்ட என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, லவ் இண்டிவிஜுவல் கேம் இவங்க விளையாடல அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. உண்மை, 100% உண்மை. இவங்க இண்டிவிஜுவல் கேம் விளையாடல. ஆனால் பிரஜின் எல்லா இடத்துலையுமே அவர் ட்ரை பண்ணுறாரு இண்டிவிஜுவல் கேம் விளையாடணுன்ட்டு. இப்போ ரெட் டீம் டாஸ்க்லேயும் அவங்க டீமோட கோஆர்டினேட்டடாக அந்த டாஸ்க்கை நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணார். ஈவன் அந்த ராஜா இது வந்துச்சு இல்லைங்களா, அதில் கூட அவங்க டீமில் கோஆர்டினேட் பண்ணி அவர் நல்லா தான் பண்ணார். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொமோஷன் இது வந்துச்சு, பிரேக்கர்ஸ் இது. அதுலேயுமே அவர் அந்த டாஸ்க்கு நல்லா பண்ணணும், எல்லாத்துக்கூடையும் மிங்கிளாகி தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேங்களா? அவரும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கார் இண்டிவிஜுவல் கேம் விளையாட. ஆனால் சாண்ட்ரா சைடில் அவங்க ஒரு கேம் ப்ளே விளையாடுறாங்க. ஆனால் சாண்ட்ரா வந்து எல்லா இடத்துலையுமே பிரஜினுக்கு ஒரு பேக் சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்படிங்கிறதும் 100% உண்மை. ஸோ சாண்ட்ரா வந்து தனியாகவும் கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் அது இல்லாமல் அவங்க எப்பயுமே வந்து பிரஜினுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்படி வெளியே வந்து ஒரு பேக் போனாக இருந்தாங்களோ உள்ளுக்குள்ளாரையும் அதே பேக் போனாக இருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு கேமுக்கு கண்டிப்பாக ஃபேரான்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சு தான் உள்ளார விட்டுருக்காங்க. ஆனால் அது அன்ஃபேர் தான் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு கப்புள்ஸாக ஒரு பிக் பாஸ் ஹவுஸில் உள்ளார போயிருக்கவங்க எப்படி அந்த பாண்டை வந்து ஒதுக்கி இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கப்புள்ஸு, லவ்வர்ஸு யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட கருத்து இதில் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது என்னோடய தாட் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பிரஜன் வந்து ஒரு ஆம்பளையா, சாண்ட்ரா வந்து ஒரு பொம்பளையான்னு கேட்குறீங்க. இது எதனால் கேட்குறீங்க அப்படின்னா, எனக்கு புரியலை. ஏன்னா ஆண் இப்படி தான் இருக்கணும், பெண் இப்படி தான் இருக்கணும், ஆண் தான் பெண்ணை அடக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து ரொம்ப கேவலமான தாட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆணுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக் இருக்கணும், பெண்ணுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக் இருக்கணும், அதாவது கேரக்டர் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அப்படிலாம் இந்த காலத்துலேயும் அப்படிலாம் யோசிக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? அவங்களோட பாண்டு, அவங்களோட லவ்வை வந்து எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணணும், அவங்கக்குள்ளார எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்போ பிரஜன் வந்து ஒரு டைம் கத்துனார், எதுக்கு ஃபஸ்ட்டு 3 ரேங்கிங் டாஸ்கில் ஃபஸ்ட்டு 3 நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க. அப்போ சாண்ட்ரா கூட சொல்லியிருப்பாங்க, இப்போ வந்துருச்சு உனக்கும் 5 நம்மளுக்கு நல்லா தானே வந்திருக்கு, எதுக்கு நீ கத்துன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது எப்படி ஃபஸ்ட்டு 3 விடுவாங்க, இது ஏன் கேம் ப்ளேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல பிரஜின் வந்து இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டாரு. சாண்ட்ரா வந்து சொல்ல தான் செஞ்சாங்க, அவர் வந்து அதை கவனிக்கலை. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, இவங்க பாண்டை வந்து
நீங்கள்லாம் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா சாண்ட்ராவை வந்து பிரஜின் திட்டணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்போ அதுவுமே நீங்களும் அவங்கள கப்பலாக தான் பார்க்குறீங்க. அவங்களையும் நீங்கள் வந்து விடலை. நீங்கள் பார்க்குறதே கப்பலாக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அவங்கள டாமினேட் பண்ணும், அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது எனக்கு தோணுது. என்னோடய பெர்செப்ஷனில். உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் கேட்டுக்கிறேன். அண்ட் எவ்வளவோ லவ் கண்டென்ட் வருது இல்லைங்களா? எஃப்ஜே ஆதிரை கூட இருந்தான், இப்போ வியானா கூட இருக்கான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ருதீன் பார்வதி இருக்காங்க. தென் கம்ருதீன் அரோரா. இவங்கெல்லாம் 3 மாதம் வரைக்கும் தான் வந்து லவ்வாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த லவ் எங்கே போச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த லவ்வுக்கெல்லாம் ஃபயர் விட்டு ஹார்ட் விட்டு இவ்வளோ பண்ணுறீங்க நீங்கள். இவங்களோட லவ் உண்மையான லவ், லாங் டேர்ம் லவ், நிஜமான காதல். இப்போ எல்லாம் இந்த மாதிரி காதல் பார்க்கவே முடியாத காதல். ஆனால் நீங்கள் இதை கொச்சைப்படுத்துகிறீங்க. நீங்கள் மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இதை கொச்சைப்படுத்தாமல் பேசுங்க. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இவங்க எப்படி கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோடது. ஆனால் நீங்கள் ஒரு அந்த பார்டர் லைனை தாண்டி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கொஷின் பண்ணுறீங்க, அவங்க லைஃப்பை கொஷின் பண்ணுறீங்க. அண்ட் அதையும் தாண்டி சில பேரெல்லாம் அவங்க குழந்தைங்கள பேசுகிறீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நீங்கள் வந்து மற்றவங்களோட பிஆராக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் நீங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஒரு பார்டர் லைனுன்னு இருக்குது ஒருத்தவங்களை வந்து பேசுகிறதுக்கு. அது வரைக்கும் பேசினா போதும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. மக்களும் பார்த்துட்ருக்காங்க, மக்களும் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இதெல்லாம் என்னோடய பெர்செப்ஷன். ஸோ உங்களோட பெர்செப்ஷன் இதில் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.